بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. ثلاثة الأصول மூன்று அடிப்படைகள். வலில்லாஹில் அல்ஹம்து. அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த நூலுடைய அமைப்பை நாம் ஏற்கனவே உங்களுக்கு நாம் கூறினோம். எவ்வாறு ஆரம்பம் செய்யப்பட்டது, இந்த நூல் எவ்வாறு ஆரம்பமாக்கப்பட்டது. மூன்று முன்னுரைகள், மூன்று முன்னுரைகளை ஆரம்பித்தார்கள் நூலாசிரியர்கள். இந்த மூன்று முன்னுரையை தெளிவாக பார்த்தோம். முதல் முன்னுரையில் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய 4 விஷயங்கள். இரண்டாவது முன்னுரையில் 3 விஷயங்கள். மூன்றாவது முன்னுரையில் ஹனீஃபியத் என்றால் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை பற்றி கூறினார்கள். இந்த மூன்றையும் முடித்துவிட்டதற்கு பிறகுதான் உங்களிடம் கேட்கப்பட்டால் இந்த 3 கேள்வி: உங்களுடைய ரப்பு யார், உங்களுடைய தீன் என்ன, உங்களுக்கு நபி யார் என்று இந்த 3 கேள்வி எங்கே கேட்கப்படும்? அல்லாஹ் அறியாமலே அறிந்து கொள்ளுங்கள். இந்த 3 அடிப்படையுடைய இந்த கிதாப், இந்த நூலின் முக்கியத்துவம் தெரிய வேண்டும் என்றால் இந்த ஹதீஸ் மட்டும் இது போதுமானது. மனிதன் மறுமை, அவனுடைய மரணத்திற்கு பிறகு, கபரிலே வைத்ததற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய அந்த 3 கேள்விதான் இந்த 3 அடிப்படைகள். ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த 3 அடிப்படை என்ன, அந்த 3 கேள்விகள் என்ன, அந்த கேள்விக்கு எவ்வாறு நாம் பதில் சொல்ல வேண்டும். எவ்வாறு என்றால், இது என்ன பரீட்சையா? பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னால் அதை படித்துக் கொண்டு அங்கே போய் ஒப்பிப்பதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தீர்கள், உங்களுடைய அமல்கள் எவ்வாறு இருக்க பெற்றதோ அதற்கு அவ்வாறு தான் நீங்கள் அங்கே போய் சொல்வீர்கள். அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களாக நீங்கள் மரணித்தீர்களே எனில் உங்களால் மன் ரப்புக என்பதற்கான கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏனெனில் நீங்கள் ரப்பை அல்லாஹ்வாக எடுத்துக்கொள்ளவில்லையே, ரட்சகனை எடுத்துக்கொள்ளவில்லையே. அல்லாஹ் வணங்கப்படக்கூடியவன் அவன் மட்டும்தான் என்று யார் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கினார்களோ அவர்களால் மட்டும்தான் அல்லாஹ் என்று கூற முடியும். கிரகாக்கு செல்பவர்கள் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடம் அல்லாஹ்விடம் கேட்பதை, அந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தருகிறார்கள் என்றால் அவர்களால் இந்த பதிலை சொல்ல முடியாது. இதைதான் எதிரே பார்த்தோம் தெளிவாக. முதல் அடிப்படையில் பார்த்தோம் இபாதத் என்றால் என்ன, இபாதத் என்றால் என்ன என்பதற்கே ஒரு தனி அமர்வை ஏற்படுத்தினோம். இதுதான் இபாதத். வணக்க வழிபாடு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இதுதான் வணக்க வழிபாடுகள். பின்பு அதனுடைய வகைமைகளை பார்த்தோம். இதுதான் முதல் அடிப்படை பார்த்து முடித்தோம். அடுத்ததாக இரண்டாவது அடிப்படை. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவு கூறுங்கள். முதல் அடிப்படையை படிக்கும் பொழுது, வணக்க வகைப்பாடுகளின் வகைமைகளை கூறும் பொழுது நூலாசிரியர்கள் எதை கொண்டு ஆரம்பித்தார்கள்? இதை நாம் இங்கே படிக்க வேண்டாம், இதை வேற எடுத்து நாம் படிக்க போகிறோம் என்று நான் உங்களிடம் சொன்னேன். எது அது? வணக்கம் வணக்கத்தை பற்றி விளக்கினதற்கு பிறகு நூலாசிரியர் அவர்கள் வணக்கத்துடைய வகைமைகளை சொல்லும் போது, முதல் அடிப்படை புத்தகத்தில் இருக்கும் வணக்கத்துடைய வகைமையை சொல்லும் பொழுது முதலில் அவர்கள் சொன்னது இஸ்லாம், ஈமான், இஹ்சான். அதற்கு பிறகுதான் துஆ என்று ஆரம்பம் செய்தார்கள். இந்த துஆவிற்கு முன்னால் 3 முக்கிய விஷயங்களை பட்டியலிட்டார்கள். மாபெரும் வணக்கம் அல்லது இதுதான் இஸ்லாம். எது இஸ்லாம் என்றால், அந்த வணக்கம் என்றால் இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இந்த 3ற்கு பிறகுதான் ஷேக் அவர்கள் துஆவை ஆரம்பம் செய்தார்கள். துஆ, அதற்கு அப்புறம் இஸ்தியானா, இஸ்திகாதா, இஸ்திஆதா என்ற அனைத்து ரஜா என்ற அனைத்து வகை வணக்க வழிபாடுகளையும் பார்க்கணும். ஆனால் அந்த இடத்தில் இந்த 3ஐ என்ன சொன்னேன்? இந்த 3ஐ படிக்க தேவையில்லை போகுது. ஏன்? அதுதான் இரண்டாவது அடிப்படைக்கான பதில். அதுதான் இரண்டாவது அடிப்படை படிக்க போகிறோம் இல்லையா? இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது அடிப்படைக்கான பதில் அந்த 3 தான். அப்படி என்றால் என்ன? இரண்டாம் அடிப்படை மா தீனுக, அதுதான் இந்த கேள்வி. அந்த தீன் என்றால் என்ன, இஸ்லாம், அதற்கான பதில் என்ன? அதுதான் இன்று பார்க்க இருக்கிறோம். ஷேக் அவர்கள் ஆரம்பம் செய்கிறார்கள். இந்த இஸ்லாமை, இந்த தீன், அல்லாஹை பார்த்து, அல்லாஹை பற்றி படித்த நாம் ரப்புல் ஆலமீன்
முதல் அடிப்படையை படித்த நாம் இரண்டாவது அடிப்படைக்குள்ளே செல்கிறோம், அதுதான் இஸ்லாம். மூன்றாவது அடிப்படையிலே யார் வரப்போகிறார்கள்? மூன்றாவது அடிப்படையில் யார் வரப்போகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் இந்த மூன்று கேள்வி. மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? முதல் அடிப்படை படித்து விட்டோம். மா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன? இஸ்லாம். அதை இன்று படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பிலே ஒமன் நபியுக்க, உங்களுடைய நபி யார் என்ற அந்த மூன்றாவது அடிப்படை. மூன்று அடிப்படை என்றால் என்னவென்று கேட்டால் சொல்ல தெரியுமா இன்ஷா அல்லாஹ்? மூன்று அடிப்படை என்றால் என்ன? மூன்று அடிப்படை என்றால் என்ன? ஒவ்வொரு அடிப்படையை சொல்லுங்க. முதல் அடிப்படை அல்லாஹ், மன் ரப்புக். இரண்டாவது அடிப்படை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். நம் சகோதரர்கள் எல்லோரும் கேள்வி எங்கே நம்மை நோக்கி துளைத்து விடுவார்களோ அல்ல. சிரிக்கிறீர்களா தாஜ்வர்? மூன்றாவது அடிப்படை என்ன? நபி. அவ்வளவுதான். மூன்றாவது அடிப்படை என்ன? நபி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்று இரண்டாவது அடிப்படையை ஆரம்பம் செய்வோம். இஸ்லாமிய மார்க்கத்தை ஆதாரத்தோடு அறிந்து கொள்ளுதல், இதுதான் இரண்டாவது அடிப்படை. ஏனெனில் இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹை பற்றி அறிந்த நாம் இந்த இரண்டாவது அடிப்படை இஸ்லாத்தை பற்றி அறிய இருக்கிறோம். இந்த மார்க்கம் என்றால் என்ன? முதலில் இஸ்லாத்துடைய வரையறையை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல் இஸ்லாம் மஅன அல் இஸ்லாம் அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத் வ இன்கியாது லஹு பித்தாஅ வ பராஅத்து மின ஷிர்கி வ அஹ்லிஹி. இஸ்லாம் என்றால் ஏகத்துவத்தினால் அவனுக்கு அடிபணிந்து அவனது கட்டளைகளை பெருமையின்றி சிரம் தாழ்த்தி நிறைவேற்றி இணை வைத்தலையும் இணை வைப்போரையும் நேசம் கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி இருப்பதாகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் இஸ்லாத்துடைய வரையறை. மனிதரிடம் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கு நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? உங்கள் கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த பத்தி. இஸ்லாம் என்றால் ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய மனைவி, முக்கியமாக அவர்களிடம் இதை கொண்டு போய் சேருங்கள். மனைவியே, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல். இஸ்லாம் என்றால் என்ன? அந்த வரையறையை கேட்டால் நோன்பு வைக்கிறது, தொழுவது இதோடு நிறுத்தி விடுவதல்ல. அனைத்தும் விசாலமான ஒரு மேற்கோட்டோடு சொல்ல வேண்டும். ஒரு பெரிய விரிப்பு வரையறையோடு சொல்ல வேண்டும். அதற்குத்தான் இந்த ஆதாரம். இஸ்லாம் என்றால் ஏகத்துவத்தினால் அவனுக்கு அடிப்படை. ஏகத்துவம் என்றால் இந்த இடத்தில் எதை சொல்கிறோம்? தௌஹீத். தௌஹீத் ஏகத்துவத்தினால். எந்த ஒரு ஜமாத்தையும் சொல்லவில்லை. ஏகத்துவம் என்றால் ஜமாத் அல்ல. புரிகிறதா? அல்லது தௌஹீத் என்றாலும் இன்று நமக்குள் இருக்கக்கூடிய அவர்கள் பிரிந்து வழிகேடின் பக்கம் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துகள் பேருக்கு அவர்கள் எடுத்து வைத்துக் கொள்வதனால் தமிழ் அர்த்தம் போகிறதோ அரபி அர்த்தம் போகிறதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? மார்க்கத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. தௌஹீத் என்ற வார்த்தை மார்க்கத்தில் வருகிறது. ஒருவர் எடுத்து ஜமாத்துக்கு பெயரை வைத்து விட்டார். அதனால் அந்த வார்த்தை அவரை பிடிக்கவில்லை, அவர்கள் ஜமாத்தை பிடிக்கவில்லை என்று அந்த வார்த்தையை விரும்பதா? தௌஹீத் நபிமார்கள் கொண்டு வந்த அந்த மாபெரும் விஷயம், அல்லாஹ் கொடுத்த கட்டளையிட்டு அல்லாஹ் அப்படின்னா மாபெரும் வார்த்தை அந்த தௌஹீத், இந்த ஏகத்துவம். இதெல்லாம் தௌஹீத் என்றால் அரபு மொழி. ஏகத்துவம் தான் நெருக்கமாக இருக்கிறது. தமிழை மொழிப்படுத்தும் என்றால் தமிழ் பதத்திலே ஏகத்துவம் நெருக்கமாக இருக்கிறது. அல்லது ஓரிரை கொள்கை இப்படியெல்லாம் இருக்கிறது. அதற்காக அந்த ஜமாத்தை சொல்கிறவர்கள் நினைத்துக் கொள்வீர்களா? அதனால் அல்லாஹ் நடிகர்களை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்றால் ஏகத்துவத்தினால் அவனுக்கு அடிபணிந்து அவனது கட்டளைகளை பெருமையின்றி சிரம் தாழ்த்தி நிறைவேற்றி இணை வைத்தலையும் இணை வைப்போரையும் நேசம் கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். புரிகிறதா? சுப்ஹானல்லாஹ். வெறுமன அல்லாஹ்வுடைய அவனுக்கு அடிபணிந்து என்றால் என்ன? அவனது கட்டளைகளையும் பெருமையின்றி சிரம் தாழ்த்தி நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நடிகார்களே, அவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவன் நம்மளுக்கு என்ன கட்டளைகளை இட்டான் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் செல்வது மட்டுமல்ல, ஒரு பக்கம் மறுக்க வேண்டும். ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் மார்க்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் இவ்வாறு தான் இருந்தது, இவ்வாறு தான் இருக்கின்றது. அல்லாஹை மட்டும் உறுதிப்படுத்துவதல்ல இஸ்லாம். அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் யாரும் வணங்கப்படுபவர்கள் கிடையாது என்பதை மறுப்பதுதான் இஸ்லாம். அதை புரிந்து கொள்ளுங்கள். வெறுமன அல்லாஹ் தான் என்ற ரட்சகன். சரி, அவருடைய கடவுள்
எனக்கு தெரியாது. இது பதிலா இது இஸ்லாம். அப்படி என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கே மாற்றமாக இருக்கிறீர்கள். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கே மாற்றம். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹ படிக்க இருக்கிறோம். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் இஸ்லாத்தின் வரையறை. மறுக்க வேண்டும், மற்ற அனைத்தையும் மறுத்து அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படக்கூடியவன் உண்மையில் என்று உறுதி கொள்ள வேண்டும். மறுத்துதான் உறுதிப்படுத்த வேண்டும், மறுக்காமல் உறுதிப்படுத்துவது இஸ்லாம் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தில் 3 படித்தரங்கள் உள்ளன. மராத்திபுல் இஸ்லாம், மார்க்கம் 3 படித்தரங்கள் ஆனது. அல் இஸ்லாம் வல் ஈமான் வல் இஹ்சான். மார்க்கம் 3 படித்தரம். அல் இஸ்லாம் வல் ஈமான் வல் இஹ்சான். ஒவ்வொரு படித்தரத்திற்கும் தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு படித்தரத்திற்கும் என்ன இருக்கின்றது? தூண்கள். அப்படி என்றால் என்ன? இஸ்லாமுக்கு ஒரு தூண்கள் இருக்கிறது, ஈமானுக்கு தூண்கள் இருக்கிறது, இஹ்சானுக்கு தூண்கள் இருக்கிறது, அல்லது தூண் இருக்கிறது. பார்ப்போம். முதல் படித்தரம் இஸ்லாத்தை நோக்கி நாம் நகர இருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, குறைந்தபட்சமாவது ஒரு முஸ்லீம் அமல் செய்யவில்லை என்றாலும் அல்லது அதற்கு முரண்பட்டு நடந்தாலும் இஸ்லாம் என்றால் 5 தூண்களை சொல்லக்கூடியவனாக தான் இருக்கிறேன். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை விளங்காதவன் 5 தூண்கள் சொல்கிறார்கள், ஆனால் அவன் தர்காக்கு செல்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் அல்லாதவருக்கு நேர்ச்சி செய்கிறார்கள். அதனால தான் சொல்கிறோம். இது தெரியாதா? சில பேர் சொல்லுவார்கள், இதையெல்லாம் படிக்க வேண்டுமா? இதுதான் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? இஸ்லாம் 5 தூண்கள், அவ்வளவுதான். இஸ்லாம் 5 தூண்கள் புத்தகத்திலே பார்த்து ஒப்பிப்பை உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறீர்களா? நீங்கள் செயல்முறையில் நடத்தியிருக்கிறீர்களா? அந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில் மரணம் வரை நீங்கள் இதிலே நிற்க வேண்டும். அந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது அதற்கு நீங்கள் சரியாக ஒவ்வொரு இருக்க வேண்டும். வெறுமன சின்ன வயசு ஹஜ்ரத் எனக்கு பள்ளியிலே சொல்லிக் கொடுத்தார்கள், அதனால் நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன், இதெல்லாம் நான் படிக்க எனக்கு தேவையா என்று சொல்வீர்களா? அப்படிப்பட்ட கல்வி அல்ல அல்லாஹ் அடியார்களே. கல்வி இது அமல். கடைசி வரை இதை அமல் செய்ய வேண்டும். நம் பிள்ளைகள், நம் பெற்றோர்கள், நம் மனைவிமார்களுக்கு சொல்லித்தர வேண்டும். வெறுமன என்னுடைய பள்ளியில் ஹஜ்ரத் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? 1ஆம் கலிமா, 2ஆம் கலிமா, 3ஆம் கலிமா, முதலில் இது சரியான ஒரு இது மார்க்கமா? இந்த 5 கலிமா இன்னே வந்து தெரியவில்லை, மறந்தே போய்விட்டது. சுப்ஹானல்லாஹ். இன்று அல்ஹம்துலில்லாஹ் அந்த அரபி வாசல் தெரிந்தால் முதலில் அது என்னவென்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எதை பற்றி பேசித் தொலைகிறார்கள் என்பது தெரியவில்லை. மார்க்கம் இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹிடம் வந்து இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லித்தார்கள் என்றார்கள். 5 கலிமாவை சொன்னார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை வரையறை கொடுத்து விட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஈமான் என்றால் என்ன என்று சொல்லித்தார்கள் என்றார்கள், அதையும் சொல்லிவிட்டார்கள். இஹ்சான் என்ன என்று கேட்டார்கள், அதையும் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு 5 தூண்கள் உள்ளன. இஸ்லாத்திற்கு 5 தூண்கள். முதல் தூண், இது இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அல்லாஹ் நடிகார்களே, இது இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அதுதான் ஷஹாதா. அதுதான் என்ன? ஷஹாதா. லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹ் அடியார்களே, என்ன அர்த்தமாக இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன், உண்மையில் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சியம் கூறுவது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். நான் ஏற்கனவே இதுதான் கூறினேன், மறுக்க வேண்டும். அல்லாஹ் அடியார்களை மற்ற கடவுள்கள் பொய்யாக வணங்கப்படுபவைகளை நாம் மறுத்து தான் உறுதிப்படுத்த முடியும். அதுதான் இஸ்லாம். மறுக்காமல் வெறுமன அல்லாஹ் தான் நான் வணங்கப்படக்கூடியவன் என்று சொல்வது கலிமத் லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. ஏனெனில் எக்காலத்திலும் சரி இஸ்லாத்திற்கும் இந்த லா இலாஹ மறுத்து அல்லாஹை உறுதிப்படுத்தி தான் இஸ்லாம் நமக்கு இருக்கிறதே தவிர மறுக்காமல் அல்லாஹை மட்டும் உறுதிப்படுத்துகிற இந்த சேஃப் கேம் இங்கே இந்த இடத்திலே கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் நீங்கள் யாரை வணங்குறீங்க? நான் அல்லாஹை வணங்குகிறேன். அப்போ அங்கே வணங்கப்படுவீர்கள், அது எனக்கு தெரியாது. இது ஒரு பதில் என்றால், உங்களுக்கு தெரியாது என்றால் நீங்கள் மறுக்கிறீர்களா மறுக்கவில்லையா? அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய கொள்கை, அதை பற்றி நாம் இங்கே பேசவில்லை.
அவர்கள் என்ன வேணாலும் நினைத்திருக்கலாம். சரியா? அதிலே நாம் உள்ளே நுழைகிறோமா? நீங்கள் இப்படி நினைங்கள் அப்படி நினைங்கள் என்று சொல்கிறோமா? சத்தியத்தை சொல்ல போகிறோம், ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். நாம் கேள்வி அங்கே இல்லை, கேள்வி உங்களிடம். கேள்வி உங்களிடம். உங்களிடம் கேட்கப்பட்டால் நீங்கள் மறுக்க வேண்டும். அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். உங்களிடம் கேட்கப்பட்டால் மறுக்க வேண்டும். மாற்று வாய்க்கானம் பேசக்கூடாது. மறுத்தால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே லா இலாஹா இல்லல்லாஹ். மற்றவைகளை மறுத்து வணக்கம் அனைத்தும் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். மறுக்காமல் வெறுமன அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்வது லா இலாஹா இல்லல்லாஹ் கிடையாது. இரண்டாவதாக இகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை பேணுவது, ஈதாஉஸ் ஸகாஹ், ஜகாத்தை கொடுப்பது, சௌம ரமதான், ரமதான் மாத நோன்பை நோற்பது, ஹஜ்ஜு பைத்துல்லாஹில் ஹராம், ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இந்த 5 தான் இஸ்லாத்திலே தூண்களாக இருக்கின்றன. இந்த 5 தூண்களும் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது சரியாக கடைபிடிக்கிறோம் என்பதை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, மற்றவர்களை யோசிக்காதீர்கள், உங்களை நீங்கள் யோசியுங்கள். இதுதான் இஸ்லாத்துடைய 5 தூண்கள் என்றால், இந்த 5 தூண்களில் உண்மையிலே நான் சரியாக இருக்கிறேனா? நான் ஒன்று கேட்கவா? இதிலிருந்து ஒரு கேள்வியை. ஜகாத், தொழுகை, ரமதான் என்றால் அமைதியாக எல்லாரும் கை தூக்கி விடுவீர்கள். ஜகாத் எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கை? இஸ்லாமிய 5 தூணாக இருக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். தௌஹீதே இருந்து விட்டோம், வலில்லாஹில் ஹம்த். கொள்கையில் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது. எல்லா வணக்க வழிபாடும் அல்லாஹுக்கு மட்டுமே. எப்படிப்பட்ட இணை வைக்கும் நாம் இருக்கப்படவில்லை. முதல் அடிப்படையில் படித்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஓரளவுக்கு வணக்க வழிபாடுகள் எல்லாம் படித்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஷஹாதத், அதனால் பின்பு சத்தியத்தை ஏற்று அமல்கள் செய்ய ஆரம்பித்து விட்டோம். அதிலே சலா, தொழுகை, 5 வேளை தொழுகை, நோன்பு பிடிக்கிறோம். ரமதான் வந்தால் ஆரவாரமாக சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் 30 நாளில் திடகாத்திரமாக நோன்பு பிடிக்கிறோம். ஹஜ்ஜை வைவீங்க. ஹஜ்ஜை யாருக்கு கடமை? லிமன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு அந்த சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கடமை. அது கூட இன்று தயாராக இருக்கிறீர்கள். எப்படியாவது காசை சேர்த்து வைத்து ஃப்ளைட்டில் ஏறி ஹஜ்ஜுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று. இதெல்லாம் விடுங்க. ஜகாத், தொழுகைக்கு அப்புறம் என்ன? ரமதான், நோன்பா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல்லாஹ்வின் அடியார்களே, எத்துணை இடங்களில் தொழுகை அவன் சொல்லும் பொழுது ஜகாத்தை சேர்த்து சொல்லாத ஆயத்துகளே கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத், யா அய்யுஹல்லதீன ஆமனு அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஜகாத்தையும் நீங்கள் கொடுங்கள். ஜகாத்தை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத்தை மறந்த சமூகமாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துவிட்டு முஸ்லீம் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையை நிலைநாட்டுவதனால் நான் ஒரு ஏகத்துவவாதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் வெளிமக்களை பற்றி பேசவில்லை. இங்கே ஏகத்துவவாதி, நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை என்று தம்பட்டம் அடிக்கக்கூடியவர்களை பற்றி அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிறேன். 5 தூண்களில் ஜக்காத்தை பேணுகிறோமா? ஜக்காத் என்று மறக்கப்படக்கூடிய ஒரு அமலாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை, அதனால்தான் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் நாடினால் நாம் ஜக்காத்தை நாம் படிக்க இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ். அதனால் அல்லாஹ் நடிகார்களே, ஜக்காத் மாபெரும் ஒரு இபாதா. ஜக்காத்தை மறந்து விடாதீர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் சாட்சியத்திற்கான மார்க்க ஆதாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமலையை கூறுகிறான். அதாவது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் வார்த்தையிலே இல்லை, குர்ஆனிலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உணர்ந்திருக்கிறான் என்ற அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனில் இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது. புரிகிறதா? என்ன சூரா? சூரத்து ஆல இம்ரான். சூரத்து ஆல இம்ரானிலே 18வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், ஷஹிதல்லாஹு அன்னஹு அஃவன் ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லா ஹுவ வல் மலாயிகா வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹா இல்லா லா இலாஹா இல்லா லா இலாஹா இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வின் அடியார்களே, நபியே, அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லாஹு, லா இலாஹா இல்லாஹு. சூரத்து ஆல இம்ரானிலே 18வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே,
நீதவானாகிய அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான். அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். யார் சாட்சி கூறுகிறார்? அந்த சாட்சியை, அந்த ஷஹாதத்தை முன்மொழிகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நம்மளுக்கு கற்றுத்தருகிறான். அவன் மட்டும் கூறவில்லை, அவன் மட்டும் இதை உண்மைப்படுத்தவில்லை, பின்பு ஒரு கூட்டத்தை கூறுகிறான். மலக்குமார்களும் இதையிலேயே செய்கிறார்கள். கல்வி உடைய நீதவான்கள், கல்வியாளர்களும், வேதத்தை படித்து ஆராய்ந்த அந்த சத்திய மக்களும் இதையே தான் கூறுகின்றார்கள். எதை கூறுகின்றார்கள்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இரட்சகன் யாரும் இல்லை. சூறாவிலே வந்திருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே. இதற்கு மேல் என்ன? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருள், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருள் மனப்பாடம் செய்து கொள்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருள் என்று கேட்டால், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். ஒருவர் உங்களிடம், சகோதரரே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, எனக்கு சற்று விளக்கமாக சொல்லுங்கள், எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள், அது எனக்கு நன்றாக இருக்கும் என்றால் நீங்கள் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அர்த்தம் என்றால் என்ன சகோதரரே? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம், லா உங்கள் புத்தகத்தில் இருக்கிறது, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். பக்கம் 2 அல்லது லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதாவது உண்மையாக வணங்குவதற்கு தகுதியானவன், வெறுமன அல்லாஹ்தான், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுபவன் யாரும் இல்லை, என்னுடைய இரட்சகன் யாரும் இல்லை சொல்வது மட்டும் அல்ல அர்த்தம். வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை இல்லை, உண்மையிலேயே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் அறவே இல்லை என்று முடிவு பண்ணிவிட்டால் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் யாருக்கு? அல்லாஹுக்கு மட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதின் அர்த்தம், அல்லாஹ் நடிகார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் 2 பதம். ஒன்று லா இலாஹ, மற்றொன்று இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ மட்டும் என்றால் என்ன? அதோட அர்த்தத்தை பாருங்கள். லா இலாஹ என்பதன் அர்த்தம், அவன் அல்லாது வணங்கப்படும் அனைத்தையும் முற்றிலுமாக மறுப்பது. பாருங்கள், முதலில் வருகிறது என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? இத்தனை வருடமாக நாம் வாழ்கிறோம் முஸ்லிம்களாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த 2 பதத்துடைய அர்த்தத்தை புரியக்கூடிய நேரத்தில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த கல்வியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றானே, இந்த உலகத்தில் அத்தனை பேர் அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹுடைய பள்ளியில் அமர்ந்து படிப்பதற்கு ஒரு அமைவாக அமர்ந்திருக்கிறோமே, அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். லா இலாஹ என்ற பதத்தின் முதல் அர்த்தம், அவன் அல்லாது வணங்கப்படும் அனைத்தையும் முற்றிலுமாக மறுப்பது. இல்லல்லாஹ் என்பதின் அர்த்தம், அடுத்தது இல்லல்லாஹ் என்பதற்கான அர்த்தம், மறுத்ததற்கு பிறகு வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்குவது. இதுதான் அல்லாஹ் அடியார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ். பின்பு ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், எவ்வாறு ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு யாரும் இணை இல்லையோ அதுபோல் வணக்க வழிபாடுகளில் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்றால் அனைத்தும் வந்துவிடும். இந்த பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பூமியில் உள்ளக்கூடிய விஷயங்கள், அதற்கு சொந்தக்காரன், அதற்கு அதிபதி, தீர்ப்பு நாளின் அதிபதி, மற்ற அனைத்திற்கும் அவன்தான், அவனுக்கு எந்த ஒரு இணை இல்லையோ அவனுடைய முன்கிலே. அதே போலத்தான் வணக்க வழிபாடுகளிலும் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. அல்லாஹ் நடிகார்களே, அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம், இஸ்லாம் என்ற இந்த வார்த்தையை இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக, இஸ்லாம் என்ற இந்த வார்த்தையை இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ إِلَّا الَّذِي فَطَرَنِي فَإِنَّهُ سَيَهْدِينِ. என்ன அர்த்தம்? இப்ராஹிம் தன்னுடைய அதாவது இஸ்லாம் என்ற வார்த்தை இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக, இந்த இஸ்லாம் என்றால் என்ன அதை உங்களுக்கு தெளிவாக இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆயத்தை ஷேக் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 43வது அத்தியாயம் 26, 27 வசனம். இப்ராஹிம் தன்னுடைய தந்தையையும் மக்களையும் நோக்கி கூறியதை நினைத்து பாருங்கள் நபியே. யார்? அந்த மாநபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இணை வைப்பிலே இருக்கக்கூடிய அந்த மக்களை எச்சரித்ததன் காரணமாக சொல்லல்லா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட முயற்சிக்கப்பட்டார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையும் மக்களையும் பார்த்து சொல்கிறார்கள் நோக்கி, நிச்சயமாக நான்
நீங்கள் வணங்கும் தெய்வங்களை விட்டும் விலகிக் கொண்டேன். நீங்கள் எதை தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை விட்டு நான் விலகிக் கொண்டேன். இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன். நீங்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த வணங்கப்படுபவர்களிலிருந்து நான் தூரமாக விலகிக் கொண்டேன். எவன் என்னை படைத்தானோ அத்தகையவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். ஆகவே நிச்சயமாக அவனே எனக்கு நேர்வழி காட்டுவான். பாருங்கள், ஆதாரம் இருக்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் வணங்குபவர்களே நான் வணங்க மாட்டேன். ஆனால் நான் யாரை வணங்குவேன்? என்னை யார் படைத்தான் அவனைத்தான் நான் வணங்குவேன். அதுதான் அல்லாஹ் நடிகார்களே ருபூபியத்து. ஒரு மனிதனுடைய இயல்பது. தன்னை படைத்தவன் யாரோ அவனைத்தான் அவன் வணங்க முடியும். அப்படி என்றால் இந்த அகிலத்தையும் படைத்த அல்லாஹ்வைத்தான் இந்த அகிலம் வணங்க வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குல் யா அஹ்லல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா தஅபுத இல்லல்லாஹ் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வ லா நுஷ்ரிக பிஹி ஷைஅன் வ லா யத்தখিத பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் தூனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகூலு அஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன். அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரானிலே 64வது வசனம், قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا. கவனியுங்கள் நபியே, ஆயத்தை படியுங்கள். அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ்வுடைய ஆயத்தை குர்ஆனை படித்த அந்த குர்ஆனுடைய தமிழாக்கம் அந்த சத்தியத்தை விளக்குவதை புரிந்து கொள்வதை விட வேறு எதுவும் இல்லை மார்க்கத்தில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், நபியே பின்னும் அவரிடம் நீ கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, எங்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் இடையே நாம் அல்லாஹ்வை தவிர வேறொன்றையும் வணங்கக்கூடாது. நாம் அவனுக்கு யாதொன்று இணையும் வைக்கக்கூடாது. நம்மில் சிலரை அல்லாஹ் என்று தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது என்ற ஒரு சமமானதொரு வார்த்தையின் பால் நாம் ஒன்றிணையலாம், வாருங்கள். அழைக்கிறார்கள், அல்லாஹ் தூதர் அழைக்கிறார்கள். குல் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூதர் அழைக்கிறார்கள் அவர்களை பார்த்து, யா அஹ்லல் கிதாப் தஆலவ் பாருங்கள், இலா கலிமத்தின் ஸவா, ஒரு நடுநிலையான ஒரு வார்த்தை நாம் ஒன்றிணையலாம். எதில் ஒன்றிணைய முடியும்? பாருங்கள், அல்லாஹ் நபியார்களே எதில் கூப்பிடுகிறார்கள்? நபி அவர்கள் எதிலே கூப்பிடுகிறார்கள்? மனிதர்களை ஒற்றுமையை எதிலே கூப்பிடுகிறார்கள்? ஒற்றுமை எதிலே அழைக்கிறார்கள்? எதில் அழைக்கிறார்கள் தெரியுமா? மறுபடியும் படிக்கின்றேன், கேளுங்கள். நாம் அல்லாஹ்வை தவிர வேறொன்றையும் வணங்கக்கூடாது. நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்க கூடாது. நம்மில் சிலரை அல்லாஹ் என்று தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது என்ற சமமானதொரு வார்த்தையின் பால் வாருங்கள் என்று பாருங்கள். இந்த அழைப்பு பணியில் முஸ்லிம்களை ஒன்று திரட்டுகிறோமா? நாம் கூடக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹ் அடியார் இதைத்தான் சொல்கிறது, மார்க்கம் இதைத்தான் சொல்கிறது. இந்த சலஃபியா மட்டுமே தான், இந்த அஹ்லுஸ் சுன்னவுடைய பாதை மட்டுமே தான் ஒரு முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக முடியும். ஏனெனில் அதில் தான் நபிமார்கள் அழைத்தார்கள். நான் தர்காக்கு செல்வதற்கும், ஒரு மனிதன் தர்காக்கு செல்ல, இன்னொரு மனிதன் அல்லாஹை மட்டும் வணங்க அவன் ஒன்று சேர்ந்தான் என்றால் இது உண்மையான ஒன்று சேர்ந்தல் கிடையாது. ஒருவன் அல்லாஹ்வை வணங்குகிறான், மற்றொருவன் அப்துல் காதர் ஜிலானியிடம் துஆ கேட்கிறான் என்றால் பேரளவில் முஸ்லிம்களாக ஒன்று சேர்கிறீர்கள். எனில் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒற்றுமை இல்லை. இதற்கு பெயர் ஒற்றுமையா? இங்கே நபிமார்கள் எவ்வாறு அழைத்தார்கள்? வேறு எதையும் நாங்கள் வணங்கக்கூடாது என்பதில் வாங்கள் ஒன்றாக இருக்கும். வருவீர்களா? ஆனால் இதை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட என்று அழைப்பதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏசுகிறான், போரா முஸ்லிம் பரவாயில்லை, நம் கட்சிக்கு அவர் தேவை. விபச்சாரி என்று விபச்சாரி என்ற ஒரு மாபெரும் உம்முல் முஃமினீன் ஆயிஷா, அந்த மாபெரும் சஹாபிய பெண்மணியை, அவர்களை, முஃமினீன்களின் தாயை, சஹாபாக்களை ஏசி பேசக்கூடியவன் அவனோடு முஸ்லிம்களோடு அவருக்கு சேரிருப்பார். கேட்டால் ஒற்றுமை வேண்டும், முஸ்லிம்கள் ஒற்றுமை வேண்டும், நாம் பிளந்து விடக்கூடாது. இதில் பிளவா? இதில் ஒற்றுமையாக முடியும்? அல்லாஹ் அடியார்களே, ஒற்றுமை கொள்கையில் ஒற்றுமை இருக்க வேண்டும்.
சத்தியத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். நீங்கள் மக்களுக்கு நீங்கள் எண்ணிக்கை காட்டுவதற்காக அல்லது நீங்கள் அரசாங்கத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் நாங்கள் இப்போது கூட்டமாக இருக்கிறோம் என்று என்னதான் நீங்கள் கூப்பாடு போட்டாலும், நீங்கள் கொள்கையில் நாம் ஒன்று சேராதவரை, கொள்கையில் திருத்தம் ஏற்படாதவரை, மனிதர்களை நம் முஸ்லிம்களை மறுபடியும் தௌஹீதின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நபிமார்கள் இங்கே அழைத்தார்களே அருள் கிதாபு, அதே போல் இந்த அழைப்பை கொண்டு அவர்கள் அழைத்து நாம் ஒன்று திரட்டாமல் நம்மால் சத்தியத்தை வெற்றியை அடைய முடியாது. இது மாபெரும் இந்த ஆயத்தை மறுபடியும் சிந்தியுங்கள், பாருங்கள். குல்யா அஹ்லல் கிதாப் தஆலவு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ். ஆனால் இன்று எதன் பக்கம் ஒற்றுமையை நாம் இன்று தேடிக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அவன் தர்கா செய்கிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் மௌலத் ஓதுகிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்கள் விதஅத் செய்கிறார்கள். அல்லாஹ் தூதர் விதஅத்தை வெறுத்தார்களே, விதஅத்தை ஒரு மனிதனை வழிகேட்டிற்கு கொண்டு போய் விட்டு விடுமே. அல்லாஹ் தூதர் சொல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நாம் நெருக்கமாக முடியும் என்று கிபுரிலே பெருமையில் தம்பட்டம் அடிக்கக்கூடிய செயலாகிற்று. ஏனெனில் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆகக்கூடிய அனைத்து விஷயங்களையும் காட்டி தந்து போய்விட்டார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மீறி அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒரு வழி ஏதும் இருக்குமா மார்க்கத்தில்? அனைத்தும் வந்துவிட்டது. அதை தாண்டி ஏன் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேறு வழிகளை உண்டாக்க வேண்டும்? இது எல்லாம் விதத்தல்லவா என்றெல்லாம் ஒரு மனிதன் முஸ்லிம் யோசிக்காமல் நாம் எவ்வாறு ஒற்றுமை எதிர்பார்க்க முடியும்? முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அடியார்களே, முஸ்லிம்கள் கொள்கையினால் ஒன்றுபட வேண்டும். முஸ்லிம்கள் தௌஹீதின் பால் ஒன்றுபட வேண்டும். முஸ்லிம்கள் சுன்னாவின் பால் ஒன்றுபட வேண்டும். முஸ்லிம்கள் சஹாபாக்கள் புரிதலின் பால் ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால் மட்டும்தான் நாம் சத்தியம் இந்த இடத்தில் கிடைத்தோம். அல்லாஹ் அடியார்களே, இந்த ஆயத்து ஒரு ஆதாரமாக இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சாட்சியத்திற்கான மார்க் ஆதாரம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த சாட்சியத்திற்கான மார்க் ஆதாரத்தை பார்த்தோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலை கூறுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். விசுவாசிகளே, உங்களிலிருந்து திட்டமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். உங்களுக்கு யாதொரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு மிக வருத்தமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். அல்லாஹ் அக்பர். இப்பேற்பட்ட மாநபி, இப்பேற்பட்ட ஒரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழியுங்கள், ஆயத்தை படியுங்கள், செவிமடுங்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்தை பள்ளியிலே அமர்ந்து அந்த விளக்கத்தை உள்வாங்குங்கள். விசுவாசிகளே, உங்களில் இருந்தே திட்டமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். உங்களுக்கு யாதொரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் எங்கே கஷ்டப்பட்டு விடுவீர்கள் என்பதற்கு அவர் மிகவும் வருத்தமாக இருக்கும். உங்கள் மீது மிக்க பேராசை கொண்டவராக இருக்கிறார். விசுவாசிகளோடு மிக இரக்கம் உள்ளவராக, மிகவும் கிருபை உடையவராக இருக்கிறார். யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது தான், அவர்கள் தான் அல்லாஹ் தூதர் என்ற அந்த சாட்சியத்திற்கு இன்னும் விளக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களின் கட்டளைக்கு அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஏற்கனவே கூறினோம். உங்களிடம் ஒருவர் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்று விளக்கம் என்றால், அதற்கு நாம் படித்தோம். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். உண்மையிலே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போலத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த சாட்சியம் இருக்கலாம், இந்த ஷஹாதத், இதை எனக்கு சற்று விளக்குங்கள் என்று சொன்னால், அரபி வாசகம் இருக்கின்றது. அதை கத்தரல்லா, அதை நான் இங்கே போட மறந்து விட்டேன். ஆனால் தமிழிலே இருக்கிறது. அரபி வாசகம் எவ்வாறு வருகின்றால், தாஅத்துஹு ஃபீமா அமர் வ தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர் வ இஜ்தினாபு மா நஹா அன்ஹு வ ஸஜர் வ அல்லா யுஅபதல்லாஹ் இல்லா பிமா ஷரஅ. நான் சொன்ன இந்த அரபி வாசகத்தை தமிழிலே படிக்கிறேன், கேளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு தேவையா? இதை படியுங்கள். அவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது, அவர்கள் கூறின அனைத்தையும் உண்மை என்று நம்பிக்கை கொள்வது, அவர்கள் எதை தடுத்தார்களோ அதன் பக்கம் நெருங்காமல் இருப்பது, எவ்வாறு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்களோ அதை அல்லாது மற்றதை கொண்டு, பிதஅத்தை கொண்டு அல்லாஹ்வை வணங்காது இருப்பது. அப்படி என்றால் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறு வணங்க நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அப்படி அல்லாஹ்வை வணங்க. அவர்கள் சொல்லாத வழிமுறையில் அல்லாஹ்வை நெருங்க பார்க்க மாட்டோம். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதர் காட்டாத வழி உங்களுக்கு தெரிந்து விட்டதா அல்லாஹ்வை நெருங்குவதற்கு? அப்படின்னு என்ன மரியாதை அந்த மாணவிக்கு? என்ன மரியாதை தந்து விட்டீர்கள்? என்ன ஹக்கை கொடுத்து விட்டீர்கள்?
அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேனா என்ற சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வே இதற்கு நீயே சாட்சி. அதை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை? பிதத் செய்கிறீர்களே, நீங்கள் செய்வதற்கு ஆதாரத்தை தாருங்கள் என்றால் ஆதாரம் இல்லை. சுன்னாவில் எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி என்றால் அது என்ன? பிதா. அதுதான் அனாச்சாரம், மார்க்கத்தில் புதிய காரியங்கள். ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே? இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஷஹாதத்திற்கான ஆதாரம். தொழுகைக்கான அல்ஹம்துலில்லாஹ் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தூணை முடித்து விட்டோம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய 5 தூணில் ஒரு தூணை முடித்து விட்டோம். இரண்டாவதாக தொழுகை, ஜக்காத், இந்த இரண்டிற்குமான மார்க் ஆதாரம். ஏனெனில் 5 தூணாக இருக்கிறது அல்லவா? அதை நாம் இன்னும் விளக்கமாக ஒவ்வொரு இதற்கும் ஆதாரத்தை ஷேக் அவர்கள் தருகிறார்கள். இனி வரது அனைத்தும் மார்க் ஆதாரம். அந்த ஆயத்து பின் அந்த ஆயத்திற்கான அந்த அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத வ யு'த்துஸ் ஸகாத வ ذلك தீனுல் கய்யிமா. சுப்ஹானல்லாஹ். சூரத்து அல் பையினா, சூரத்துல் பையினாவிலே வரக்கூடிய 5வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமா உமிரு, எனினும் அவர்களுக்கோ இறைவனுடைய களப்பற்ற மார்க்கத்தையே பின்பற்றி மற்ற மார்க்கங்களை புறக்கணித்து அல்லாஹ் ஒருவனையே வணங்கி, இது என்னது? தௌஹீத், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த முதல் தூண். அடுத்தது என்ன? தொழுகையையும் கடைபிடித்து, இது எத்தனாவது தூண்? 2வது தூண். அடுத்தது ஜக்காத்தும் கொடுத்து, இது 3வது ஆதாரம். ஒரே ஆயத்தில் ஒரே வசனத்தில் 3க்கான ஆதாரம், மார்க்க ஆதாரம். அதான் தான் நல்லா நடிகார்களே, படிப்பு என்றால் கல்வி என்றால் மார்க்க ஆதாரத்தில் அமைய வேண்டும். புராணங்களும் ஷேக்குமார்கள் வலிமார்களுடைய கதைகளும் கட்டுக்கதைகள் அல்ல. மார்க்கம் என்றால் அல் குர்ஆன் வ சுன்னah, இதுதான் மார்க்கம். மார்க்கம் என்றால் ஆதாரம் இருக்க வேண்டும். ஆதாரத்தை காட்டுங்கள் என்றால் வலிமார்கள் அவருடைய ஒரு புராணத்தை எடுத்து ஒரு புத்தகத்தை காட்டுவதல்ல. இதோ பாருங்கள் ஒரு புத்தகத்தை காட்டி, இது தேவையில்லை. இதற்கு ஆதாரம் எங்கே? யாருடைய குற்றாவது இருந்து போகட்டும். முகமது அப்துல் வஹாப் இருந்தாலும் அதே தான், இந்த ஷேக் இஸ்லாமாக இருந்தாலும் அதே தான். ஆதாரம் எங்கே? ஆயத்தை பார்க்கணும். இந்த 3ம் இந்த ஒரே இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் விவரிக்கின்றான். அடுத்ததாக நோன்பிற்கான மார்க்க ஆதாரம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, எத்தனாவது தூணாக வருகிறது? நோன்பு 4வதாக வருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆகலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரமதான் நெருக்கத்தில் இருக்கிறது. ரமதானை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த ரமதானிலே பிரயோஜனமான கல்வி அமர்வுகளில் அமர்ந்து நோன்பை மட்டும் பிடிப்பது, வெறுமன வாயை கட்டுவது மட்டுமல்ல, அதிகமாக வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை செய்வோமாக கல்வி அமர்வுகளை அமர்ந்து கல்வியை படிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நமக்கு அந்த மாபெரும் அந்த மாதமான ரமதானை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். ஹஜ்ஜிற்கான மார்க்க ஆதாரம். وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا وَمَنْ كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே எவர்கள் அங்கு யாத்திரை செல்ல சக்தியுடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகையவர் மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அங்கு சென்று அவ்வீட்டை ஹஜ்ஜி செய்வது கடமையாகும். அல்லாஹுடைய ஆயத்து. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அடியார்களே, 5 தூண்களுக்கான மார்க் ஆதாரங்களை பார்த்தோம். இதோடு இஸ்லாம் முடிவடைகிறது. அடுத்ததாக வாருங்கள், 2ஆம் படித்தரம் ஈமான். 2ஆம் படித்தரம் ஈமான். ஈமானிற்கு ஷேக் இஸ்லாம் அவர்கள் முகமது தமீமி நூலாசிரியர் எழுதுகிறார்கள், ஈமானிற்கு இதெல்லாம் எதற்கான பதில்? அவர்களே கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு எதற்கான பதில்? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கக்கூடிய அந்த கேள்விக்குள்ளே வரக்கூடிய அந்த அனைத்தும் மனப்பாடம் செய்து விட்டதால் கபரில் பதில் சொல்லி விடுவோமா?
இது அனைத்தும் இந்த உலகத்தில் செயல்படுத்துங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. செயல்படுத்தினால் அதற்கேற்றவாறு உங்கள் பதில் தானாக இன்ஷா அல்லாஹ் தஆலா அங்கே அமையும். இரண்டாம் படித்தரம் ஈமான். ஈமானிற்கு 70 முதல் 79 கிளைகளை கொண்டது. ஈமான் 70 முதல் 79 கிளைகளை கொண்டது. அதில் உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல். அதில் கடைசியிலானது வழிபாதையில் இடையூறாக இருப்பவற்றை அகற்றுவது. பாரக்கல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள், ஈமானின் உயர்ந்த நிலை என்ன? தௌஹீத் இல்லை என்றால் ஈமான் இல்லை. ஈமான் இல்லை. கல்லை எடுத்துக்கொண்டு போட்டு, ஒருவேளை நான் கேட்கிறேன், கல்லை எடுத்து சொல்லி போகிறான், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான், ஈமானை அடைந்து விட்டாரா? ஈமான் அடைய முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, என்னதான் இருந்தாலும் உயர்ந்த கிளையை கவனித்துக் கொள்ளுங்கள். தௌஹீத் இல்லை என்றால், ஏகத்துவம் இல்லை என்றால் ஈமான் இல்லை. ஈமான் இருப்பவருக்குத்தான் இந்த கல்லை எடுத்து வழிபாதையில் இடையூறாக இருப்பவற்றை அகற்றுவது என்பது மனிதர்களில் வருவார்கள். ஈமானின் உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல். அதில் கடைசியிலானது வழிபாதையில் இடையூறாக இருப்பவற்றை அகற்றுவது. இமாதத்துல் அதா ஓ இமாதத்துல் அதாஇ அனித் தரீக். வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி. வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி. வெட்குவது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஈமானின் தூண்கள் 6. இஸ்லாத்தின் தூண்கள் 5, ஈமானின் தூண்கள் 6. ஒன்றை கூட்டிக் கொள்ளும். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அவனது மலக்குகளை ஈமான் கொள்வது, அவனது வேதங்களை ஈமான் கொள்வது, அவனது தூதர்களை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, விதியினால் ஏற்படும் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கின்றது என்று ஈமான் கொள்வது. விதியினால் ஏற்படும் நன்மை தீமை அனைத்தும் வகதரி ஃபைரிஹி வஷர்ரிஹி. نعم الإيمان بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وقدر خيره وشره. இந்த 6 தான் ஈமானாக இருக்கின்றது. அல்லாஹ்விலே அடுத்ததாக இவை 6ம் ஈமானின் தூண்கள் என்பதற்கான ஆதாரம். இந்த 6ம் ஈமானின் தூண்களுக்கு என்ற ஆதாரம். ஆனால் முதல் 5ஐ, அதாவது விதியை மட்டும் வேறொரு ஆயத்திலிருந்து ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள் நூலாசிரியர். முதல் 5ம் ஒரே இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, தெரியுமா? ஈமானின் அந்த முதல் 5ற்கும் ஆதாரம் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே 177 வசனத்தில் ஒரே இடத்திலே அமைந்திருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி والملائكة والكتب والنبيين. சுப்ஹானல்லாஹ். யாருக்காவது ஈமானுடைய ஆதாரம் தெரிய வேண்டும் என்றால் அழகான இந்த ஆயத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மேற்கிலோ கிழக்கிலோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்பிடுவதனால் மட்டும் நன்மை செய்தவர்களாக நீங்கள் ஆகிவிட மாட்டீர்கள். மாறாக உங்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும், பாருங்கள், அல்லாஹ்வையும் ஈமானும் பில்லாஹ், இறுதி நாளையும், யௌமில் ஆகிர் கியாமா மறுமை நாள், மலக்குகளையும், மலக்குமார்கள், வேதங்களையும், குதுப் நபிமார்களையும் 5 நிச்சயமாக நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்தான் நன்மையை அடைய. சுப்ஹானல்லாஹ். விதியிற்கான ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலை சொல்கிறான், இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பொருளையும் குறிப்பான திட்டப்படியே படைத்திருக்கிறோம். அதாவது குறிப்பான அந்த விதியின்படியே நாம் படைத்திருக்கிறோம். அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விதியை லௌஹுல் மஹ்ஃபூதிலே எழுதிவிட்டான். அனைத்தும் இந்த விதியால் ஏற்படக்கூடிய அனைத்தும் முன்னரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி அந்த லௌஹுல் மஹ்ஃபூதிலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால் ஒரு முஃமின் நன்மை இருக்கும் பொழுது அந்த நன்மையில் நடக்கும் அதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து, தீமை அவனுக்கு நடக்குது என்றால் அதிலே பொறுமை காத்து சபராக இருந்தான் என்றால் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய ஒரு மனிதராக ஒரு ஈமான் கொண்ட முஸ்லிம் ஆகிவிடுவார் என்பதை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். 3வது படித்தரம் இஹ்சான். 3வது படித்தரம் இஹ்சான். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுபடியும் சொல்கிறேன், ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்றால் அனைத்துமே நாம் சுருக்கமாக சலாஹத்துல் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் நாம் தெளிவாக பார்க்கலாம்.
ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அதே போல் மலக்குமார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். மாணவர்கள் அவர்களை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது? ஜிப்ரீல் என்ற ஒரு மாணவர் இருக்கிறார்கள், இஸ்ராஃபீல் என்ற மாணவர் இருக்கிறார்கள், இன்னும் அத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள், பைத்துல் மாமூரிலே வனம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் உள்ள அனைத்து 600 சிறுகளை உடையவர்களாக நான் ஜிப்ரீலை பார்த்தேன் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையும் நாம் உண்மை என்று நாம் நம்ப வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் ஈமான் பில் மலாயிகா. அல்லாஹ் தூதரை அங்கே மதீனாவிலிருந்து இஸ்ராவிற்கு கொண்டு வந்த இஸ்ரா மேராஜ் பயணத்தில் மலக்குமார்கள் இருந்தார்கள், அந்த இடத்திலே பார்த்தார்கள் என்ற அனைத்தையும் நாம் ஈமான் கொள்வதுதான் மலக்குமாரை ஈமான் கொள்வதற்கான அர்த்தம். அதே போலத்தான் யோமனாகிய மறுமை நாம் இருக்கின்றது, மறுமீழ்ச்சி நம்மளுக்கு இருக்கின்றது, நாம் மரணத்தால் மறுபடியும் நாம் எழுப்பப்படுவோம் என்று அந்த உறுதியாக ஈமான் கொள்வது. இதெல்லாம் நம் ஈமானின் அங்கம். அதே போலத்தான் வல் மலாயிகா வல் குதுப், வேதங்கள் அல்லாஹ் எவ்வாறு நமக்கு குர்ஆனை இறக்கி அருளினானோ அதே போல் மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளியிருக்கிறான். தௌராத், இன்ஜீல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீலை அல்லாஹ் இறக்கினான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை இறக்கினான், எப்படி ஜபூரை அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிறான் என்ற அனைத்து வேதங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் உண்மை, சத்தியம் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆனை மட்டும் ஈமான் கொண்டால் பத்தாது, இதற்கு முன்னாலும் அல்லாஹ் வேதங்களை இறக்கி அருளியிருக்கிறான் என்ற அந்த உறுதியான ஈமான் நம்மிடம் இருக்க வேண்டும். அதே போலத்தான் நபிமார்கள், அனைத்து நபிமார்களும் சத்தியமானவர்கள், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் சத்தியத்தை நிலைநாட்டினார்கள் என்ற அனைத்து நபிமார்களும் நம்ப வேண்டும். வெறுமன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் நபி என்றும் அல்ல. எனவே ஈமானில் ஒரு அங்கம் அனைத்து நபிமார்களும் உண்மை என்று நம்ப வேண்டும். அப்படி நீங்க நம்பவில்லை என்றால் குர்ஆனுக்கு முரணாக நடந்து விடுவோம். குர்ஆனை மறுப்பதற்கு வந்துவிடும் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுவார். இதை அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் இவ்வாறு இருந்தார்கள் என்று. இதுதான் அல்லாஹ் நடிகார்களே அல் ஈமான், இதுதான் ஈமானாக இருக்கிறது. கதரை சொன்னேன், இந்த விஷயங்களை நான் கூடுதலாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மூன்றாவது படித்தரம் இஹ்சான். இஹ்சான் எத்தனை தூணை கொண்டது? ஒரே ஒரு தூண். இஹ்சான் ஒரே ஒரு தூண். அந்த ஒரு தூண் தான் என்ன? அதுதான் அதனுடைய வரையறை. அந்த ஒரு தூண் என்ன? அந்த வரையறை தான் அதனுடைய அந்த ஒரு தூண். இஹ்சான் என்றால் என்ன என்றால், நீ அல்லாஹை பார்ப்பது போல் அவனை வணங்குவது. சுப்ஹானல்லாஹ். நீ அல்லாஹை பார்ப்பது போல் அவனை வணங்குவது. அவ்வாறு நீ அவனை பார்க்க முடியாத போதிலும் அவன் உன்னை பார்க்கின்றான் என்ற உறுதியுடன் வணங்குவது. வணக்க வழிபாட்டில் ஒரு மாபெரும் உயரிய நிலைதான் இஹ்சான். அல்லாஹ் நமக்கு அந்த இஹ்சானை தர வேண்டும். அல்லாஹ் நடிகார்களே, ஆமீன். வணக்க வழிபாட்டில் ஒரு மாபெரும் அந்தஸ்து, அதுதான் என்ன? இஹ்சான். மறுபடியும் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இதுதான் அந்த அர்த்தம். நீர் அல்லாஹை பார்ப்பது போல் அவனை நீங்கள் வணங்குவது. அவரை அவ்வாறு நீ அவனை பார்க்க முடியாத போதிலும், அது என்ன சொல்றது? அல்லாஹை பார்ப்பது போல் அவனை வணங்குவது. அல்லாஹை பார்க்க முடியுமா உலகத்திலே? அல்லாஹை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா நம்மால்? அதனால் தான் பார்ப்பது போல். அந்த அன்னக தராஹு, பார்ப்பது போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். அல்லாஹ் முன்னால் நிற்கிறான் ரப்பல் ஆலமீன், அவன் முன்னால் நான் நின்று நான் அமல் செய்கிறேன் அல்லது சதக்கா செய்கிறேன், அல்லாஹ் முன்னால் இருப்பான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படி வணக்க வழிபாடுகளில் என் உயிரின் நிலை. அவ்வாறு நீ பார்க்க முடியாத போதிலும், ஏனெனில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த நிலையில் மற்றொரு மாபெரும் ஒரு நிலை, அவன் உன்னை பார்க்கிறான் என்ற உறுதியுடன் வணங்குவது. அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த மன உறுதியுடன் வணங்குவது அல்லாஹ்வை மாபெரும் அந்தஸ்தாக இருக்கிறது. அல்லாஹ் வழியாகவே இன்னும் இஹ்சானை பற்றி உலமாக்கள் எல்லாம் தெளிவாக பேசுகிறார்கள். ஏனெனில் இந்த இடத்தில் தான் இந்த சூஃபியாக்கள் விளையாடுவார்கள். சூஃபியாக்கள் என்ன, இந்த அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் வந்து விட்டான், அல்லாஹ் வந்து விட்டான், ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குவது அல்ல. அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ்வை நாம் பார்க்க முடியாது என்பது நமது கொள்கை, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய கொள்கை. அதை முதலில் கற்றுக்கொண்டு பின்பு இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் வெளியெடுக்கப்படுவோம். அல்லாஹ் வந்து விட்டான், அல்லாஹ் இந்த அமர்விலே வருகிறான், அல்லாஹ் வருகிறான், அவர்களுடைய திக்ரில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த இணை வைப்பாளர்கள் அவருடைய திக்ரிலே அல்லாஹ் வருகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி வருவான்? அல்லாஹ் எங்கே வருகிறான் என்று மார்க்கம் நமக்கு எங்கே புரிகிறதோ அதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
மார்க்கம் நமக்கு எந்த இடத்தை சொல்கிறது? மேல்வானத்தில் அல்லாஹ் வந்து எங்கே இருக்கிறான்? இரவில் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு அல்லாஹ் வருகிறான். இவ்வாறுதான் இதுதான் நம்முடைய ஈமான். இதோடு நிறுத்திக் கொள்வோம். நீங்கள் நினைத்த இடத்திற்கெல்லாம் வருவான் என்று என்ன செய்யாதீர்கள், சொல்லி மார்க்கத்தை மக்களை மடையர்களாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் அடியார்களே, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹை பார்ப்பது போல் அவனை வணங்குவது என்றால் அந்த அளவிற்கு அந்த நிலைக்கு வந்து வணங்க வேண்டும் உலட்சத்தோடு. அதுதானே தவிர அல்லாஹை பார்க்க முடியும் என்று சொல்வது மாபெரும் ஒரு கொள்கை வழிகேடு. அல்லாஹை இங்கே பார்க்க முடியாது, மறுமையில் தான் அல்லாஹை நாம் பார்க்க முடியும். அந்த நிலை இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற அந்த நிலையில் நீங்கள் வணங்குங்கள். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே இஹ்சான். இதற்கான மார்க்க ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையவர்களாக இருக்கிறார்களே, அத்தகையோருடனும் நன்மைகள் செய்கிறார்களே, அவர்களுடனும் உண்மையாகவே இருக்கின்றான். இங்கே இருக்கின்றான் என்ற இந்த விஷயம் அல்லாஹ் அடியார்களை பார்க்கும். எவ்வாறு இந்த ஆயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? அவனுடைய அறிவால் நம்மை சூழ்ந்திருக்கிறான். நமக்கு ஏதேனும் ஒன்றென்றால் அவருடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய பாதுகாப்பு அனைத்தும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வின் அடியார்கள் இவ்வாறுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய அறிவால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூழ்ந்திருக்கிறான். தன்னுடைய அறிவால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்ன செய்திருக்கிறான்? சூழ்ந்திருக்கிறானே தவிர இதை நாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்றால் நம் பக்கத்தில் இருக்கிறான், அல்லது தூணில் இருக்கிறான், அல்லது துரும்பில் இருக்கிறான், இப்படிப்பட்ட வழிகேடு கொள்கையின் பக்கம் நாம் செல்லக்கூடாது. இதையெல்லாம் இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய நேரம் இல்லை. இதெல்லாம் தெளிவாக வேறு புத்தகத்தில் அல்லாஹ் நாடினால் பார்ப்போம். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், وتوكل على العزيز الرحيم الذي يراك حين تقوم وتقلبك في الساجدين. نعم, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறான், நிகரற்ற அன்புடையவனான அனைவரையும் நினைத்தவன் மீது உங்களுடைய காரியங்களை பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள். உங்களுடைய காரியங்களை நீங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் நின்று வணங்கும் போதும் அவன் உங்களை பார்க்கின்றான். பாருங்கள், இஹ்சான். நீங்கள் நின்று வணங்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களை பார்க்கின்றான். மேலும் சிரம்பணிந்து வணங்கக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் அசைவதை அவன் பார்க்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அசைந்து வணங்குவதை, நீங்கள் ருக்கு செய்வதை, சஜிதா செய்வதை அனைத்தையும் யார் பார்க்கின்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றான். இது ஒரு வணக்கத்தின் ஒரு அடிப்படை. இதுதான் இஹ்சான். அவன் பார்க்கின்றான் என்று நாம் வணங்குவது, அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று வணங்குவது, இதுதான் இஹ்சானாக இருக்கிறது. அல்லாஹ் முடியாத. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், وما تكون في شأن وما تتلو منه في القرآن ولا تعملون من عمل إلا كنا عليكم شهودا إذ تفيضون فيه. அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நீங்கள் என்ன நிலைமையில் இருந்த போதிலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எந்த வசனத்தை ஓதிய போதிலும், உங்களுடைய காரியங்களில் நீங்கள் எதை செய்த போதிலும், நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போதே உங்களை அவன் கவனிக்காமல் இருப்பதில்லை, உங்களை நாம் பார்க்காமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் ஏன் அல்லாஹ் நடிகார்களை வணக்க வழிபாடு செய்வதில் இவ்வளவு தொழில் இருக்கிறது நம்மிடம்? ஒவ்வொரு வணக்க வழிபாடையும் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்றால் அந்த வணக்க வழிபாடை எவ்வளவு ஆர்வமாக நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆயத்தை மறுபடியும் படியுங்கள். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்த போதிலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எந்த வசனத்தை ஓதிய போதிலும், உங்களுடைய காரியங்களில் நீங்கள் எதை செய்த போதிலும், நீங்கள் அவற்றை ஈடுபட்டிருக்கும் போதே உங்களை நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் அக்பர். சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் ஒரு மனிதர் சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த ஆயத்தை மறுபடியும் வீட்டிலே அமர்ந்து ஓதி பாருங்கள். இந்த ஆயத்தை மறுபடியும் என்ன செய்யுங்கள்? ஓதி பாருங்கள். அல்லாஹ் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அடியார்களே, இரண்டாம் அடிப்படை முடிந்துவிட்டது. ஆனால் ஒரு விஷயம், மொத்த இரண்டாம் அடிப்படை என்ன? இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இந்த மூன்றும் ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது. மாபெரும் ஹதீஸ் ஜிப்ரீல்
ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்வோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஹதீஸ் ஜிப்ரீல். அந்த ஹதீஸ் தான் இறுதி ஆதாரமாக இருக்கிறது. பக்கம் 9 வாருங்கள். பக்கம் 8 இந்த ஹதீஸுடைய அரபி மொழி வார்த்தைகள் இருக்கிறது. நாம் இப்போது எங்கே இருக்க போகிறோம், எந்த ஹதீஸை படிக்கப் போகிறேன் என்றால், நான் இந்த ஹதீஸை படித்து காமிக்கப் போகிறேன். 2 நிமிடம் கூர்ந்து என்னோடு கவனித்து வாருங்கள். இதை படித்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இன்றோடு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 2வது அடிப்படையை நாம் முடித்து விட்டோம். ஆனால் கூர்ந்து கவனித்து வாருங்கள். இந்த ஹதீஸை படித்தவுடன் நாம் 2வது அடிப்படை என்ன படித்தோம் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸை படித்தவுடன் 2ஆம் அடிப்படை இதுதானா அப்படின்னு நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள். பிஸ்மில்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அதாவது இங்கே ரலி என்று வந்திருக்கிறது, தவறாக எடுக்கப்பட்டுள்ளது. ரலியாக நாம் போடக்கூடாது. அல்லாஹ் ரலியார்களே, ரலி சொல் தவறுதலாக வந்திருக்கிறது. அல்லாஹ் நடிகார்களே, முதலில் ரலியல்லாஹு அன்ஹு என்றால் ரலியல்லாஹு அன்ஹு முழுமையாகத்தான் என்ன செய்ய வேண்டும், போட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த அமைப்பு சொல்லாக இருக்கிற டிசைன் வார்த்தை ஷார்ட்டாக இருக்கும், அல்லது அவ்வாறுவாது போட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு என்று எல்லா இடத்திலும் நாம் அவ்வாறு தான் போட்டிருக்கிறோம். ஒரு சில இடத்தில் நாம் அது தவறாக அந்த இடத்திலே எடுக்கும் பொழுது அது அவ்வாறாக எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இதை நாம் வன்மையாக நாம் இதை புறக்கணிக்கிறோம். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது புத்தகமாக வெளிவரும் பொழுது இந்த தவறுகள், இந்த பதிப்பக தவறு எதுவும் இருக்காது அல்லாஹ் நாடினான். அதனால் ரலி அல்லது சொல் இப்படியெல்லாம் போடாதீர்கள். PBUH என்னது PBUH? ஏன் வாய் அவ்வளவு இதாக இருக்கிறது? அல்லாஹ் தூதருக்கு ஸலவாத் சொல்வதற்கு அவ்வளவு சோம்பேறியா? அது என்ன PBUH? அவ்வளவு சோம்பேறிக்கிறாங்க. இதை செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய உலமாக்கள் இதை உண்மையாக இதை வெறுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உட்கார்ந்திருந்தோம். அப்போது எங்கள் முன் ஒருவர் வந்து நின்றார். அவருடைய ஆடைகள் மிகைத்த வெளிமையுடன் காணப்பட்டன. அவருடைய தலைமுடி மிகைத்த கருமை நிறத்துடன் காணப்பட்டது. பயணத்திலிருந்து வந்த எந்த அடையாளமும் அவரிடம் காணப்படவில்லை. எங்களில் யாருக்கும் அவர் யார் என தெரியவும் இல்லை. அவர் நடந்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் அமர்ந்தார். அவரது முழங்கால்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழங்கால்களோடு இணைத்துக் கொண்டு நெருக்கமாக அமர்ந்தார். தம் கைகளை தன் தொடைகள் மீது வைத்து அமர்ந்தார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, முஹம்மதே, புரிகிறதா? இதுவரை புரிகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக, முஹம்மதே, இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் என்பது உண்மையாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு இறைவன் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதர் என்றும் சாட்சியம் கூறுவது, தொழுகையை நிறைவேற்றுவது, ஜகாத்தை கொடுப்பது, ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பது, உங்களுக்கு சக்தி இருந்தால் ஹஜ் செய்வது என்று கூறினார்கள். அதற்கு அம்மனிதர், நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் என்றார். அது என்ன? கேள்வி கேட்டார், பதிலும் வந்துவிட்டது. பதில் வந்ததற்கு பிறகு நீங்கள் உண்மையை தான் கூறுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த கேள்வி கேட்ட மனிதர், எங்கேயாவது நடக்குமா? கேள்வி கேட்கிறார்கள், கேள்விக்கு பதில் சொல்லவுடன் நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் என்றார்கள். அவர் இவ்வாறு, அதாவது இந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு மறுபடியும் இந்த இடத்தில் வருகிறார்கள். இது உமர் ரலியல்லாஹுடைய கூற்று. அவர் இவ்வாறு கூறியதை கேட்டு அவரே கேள்வியும் கேட்டுவிட்டு அவரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த பதிலை உறுதிப்படுத்தவும் செய்கிறாரே என்று நாங்கள் வியப்படைந்தோம். பின்பு அவர், ஈமான் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் அல்லாஹ்வின் மீதும் அவனது வானவர்கள், அவனது வேதங்கள், அவனது தூதர்கள், இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதாகும். மற்றும் விதியினால் ஏற்படும் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கும் என்றும் நம்புவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இதை கேட்ட அவர்கள், நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள் என்றார்கள். மறுபடியும் இதை கேட்ட அவர்கள், நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள் என்றார்கள். தொடர்ந்து அவர், இஹ்சான் பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார். இஹ்சான் பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார்.
அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவது. அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவது. அவ்வாறு உங்களால் அவனை பார்க்க முடியாத போதிலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வழிபடுவான் என்று கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நாம் படித்துக் கொண்டிருப்பது. பின்னர் அவர் எனக்கு மறுமை நாளை பற்றி கூறுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கேள்வி கேட்டார்கள். 3க்கு பதில் அளித்தார்கள். எனக்கு மறுமை நாளை பற்றி கூறுங்கள் என்றவுடன் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பதிலை சென்று பாருங்கள். அவர்கள் இக்கேள்வி அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட இதை பற்றி அதிகமாக அறிந்தவர் அல்ல. இக்கேள்வி கேட்கப்படுபவர் சுப்ஹானல்லாஹ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விட்டது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் 2 பேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இக்கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட இதை பற்றி அதிகமாக அறிந்தவர் அல்ல. அதாவது இந்த கேள்வியை கேட்கப்படுபவர் என்றால் யாரை சொல்கிறார்கள்? தன்னையே சொல்கிறார்கள். கேள்வி கேட்கப்படுபவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி கேட்கக்கூடியவர் யார்? அந்த மனிதர், அந்த வெள்ளையான அந்த நிறத்துடைய அந்த கடுமையாக கருநிறமுடைய முடியும் வெள்ளை ஆடையை உள்ள அந்த மனிதர். அவரை பார்த்தால் சஃபரிலிருந்து வந்த மாதிரியான எந்த அடையாளமும் இல்லை. அந்த மனிதர் தான் கேள்வி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்டவன் சொல்கிறார்கள், கேள்வி கேட்கப்படுபவர் கேள்வியை கேட்பார் விட இந்த விஷயத்தில் அதிகம் அறிந்தவர் இல்லை என்று கூறுகிறார்கள். அதாவது என்ன அர்த்தம்? என்னை விட உங்களுக்கு என்னது அதிகமாக தெரியும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் உண்மை என்ன? அந்த பிராக்கெட்ல அதை நான் போட்டிருக்கிறேன். அதாவது அல்லாஹ் மட்டுமே அந்த நேரத்தை அறிவான். அல்லாஹ் நடிகார்களே, நபிமா மலக்குமார்களுக்கும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கும் கிடையாது. அது யாருக்கு? அல்லாஹுக்கு மட்டும். அதைதான் இங்கே, அதாவது அல்லாஹ் மட்டுமே அதன் நேரத்தை அறிவான். அதாவது தெரியும் என்று சொல்லவில்லை, என்னை விட உங்களுக்கு மேபி தெரிந்திருக்கலாம் என்பதை தான் சொல்கிறார்கள் அல்லாஹ். ஆனால் எனக்கு என்னது தெரியாது. அடுத்ததாக பின்னர் அவர், சரி மறுமை நாள் தான் எப்போது என்று தெரியாது, அதை விடுங்கள், அதன் அடையாளங்களை குறித்து எனக்கு அறிவியுங்களேன் என்று கூறுகிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அடிமை பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள். மேலும் காலணிகள் இல்லாத அரைகுறை ஆடைகள் அணிந்த ஏழைகளான ஆடு மேய்ப்போர் உயரமான கட்டிடங்களை கட்டுவதில் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். அல்லாஹ் முஸ்தஆன். அடிமை பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள். மேலும் காலணிகள் இல்லாத அரைகுறை ஆடைகள் அணிந்த ஏழைகளான ஆடு மேய்ப்போர் உயரமான கட்டிடங்களை கட்டுவதில் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், பிறகு அவர் சென்று விட்டார். இந்த இறுதியை முடிப்பதற்கு முன்னால் இந்த ஹதீஸில் என்ன விளங்கிவிட்டது? இந்த ஹதீஸில் என்ன தெரிந்துவிட்டது? இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்ற இந்த மாபெரும் 2வது அடிப்படை இந்த ஹதீஸ் ஜிப்ரீலிலே அச்சத்தலாக வந்து நமக்கு ஆதாரமாக தந்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த மாபெரும் ஹதீஸில் புரிகிறதா? அதனால் தான் இந்த ஹதீஸை நாம் இப்போது பார்க்கிறோம். இறுதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு அவர் சென்று விட்டார். நீண்ட நேரம் நான் அங்கேயே இருந்தேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், உமரே, கேள்விகளை கேட்ட நபர் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அல்லாஹும் அவனது தூதரமே நன்றாக அறிந்தவர்கள் என்றேன் நான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்தான் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக உங்களிடம் வந்தார் என்று கூறினார்கள். மாஷா அல்லாஹ், எப்பேற்பட்ட மாபெரும் ஒரு மகத்துவமான ஒரு ஹதீஸ் அல்லாஹ் நடிகார்களே. இது நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இந்த ஹதீஸை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 2வது அடிப்படை ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் இருக்கிறது. ஹதீஸ் ஜிப்ரீலிலே இருக்கிறது. ஹதீஸ் ஜிப்ரீலிலே இருக்கிறது. அந்த 2வது அடிப்படை இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இந்த மார்க்கத்தை, இந்த மாபெரும் விஷயங்களை செவிமடுத்து அமல் செய்யும் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாளைய வாரம் 3வது அடிப்படை. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹ் நடிகார்களே, இஸ்லாம், ஈமான், இஹ்சான், லா இலாஹ இல்லல்லாஹ், ஜகாத், தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜி, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய 6 விஷயங்கள் மற்றும் இஹ்சான்.
சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.